மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட பசுமை மரங்களை வெட்டியவர்கள் மீது கட்சி பாகுபாடு பார்க்காமல் கடும் நடவடிக்கை எடுக்க தமிழக அரசை வலியுறுத்தி பல்லடத்தில் சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட பசுமை மரங்களை மர்ம நபர்கள் சிலர் தொடர்ந்து வெட்டி கடத்தி விற்பனை செய்து வருவதாக சமூக ஆர்வலர் கூட்டமைப்பினர் வருவாய்த்துறையினருக்கு பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதையடுத்து இன்று பல்லடம் கொசுவம்பாளையம் சாலை பிரிவில் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பின் தலைவர் அண்ணாதுரை தலைமையில் 30க்கும் மேற்பட்டோர் கைகளில் மரக்கன்றுகள் வைத்து நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கூட்டமைப்பின் தலைவர் அண்ணாதுரை செய்தியாளர்களிடம் கூறுகையில், மனிதர்களுக்கு உயிரை காக்கும் சுத்தமான காற்றை தருகின்ற பசுமை மரங்களை தொடர்ந்து மர்ம நபர்கள் வெட்டி கடத்தி விற்பனை செய்து வருகின்றனர். இது குறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கட்சி பாகுபாடு பாராமல் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தனர். முன்னதாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பல்வேறு முழக்கங்களை எழுப்பினர். அனைவருக்கும் வணக்கம். அண்ணாதுரை தலைவர் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு பல்லடம் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 3 மாதமாக பல்வேறு இடங்களிலே 100க்கும் மேற்பட்ட பசுமையான மரங்களை வெட்டி கடத்தி விற்பனை செய்து வருகிறார்கள். இது சம்பந்தமாக பல்லடம் வருவாய்த்துறை மற்றும் தாசில்தாரிடம் பலமுறை புகார் கொடுத்தும் இன்று வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அந்த உயிர்களை கொடுக்கக்கூடிய மரங்களை வெட்டி கொடூரமான முறையில் கடத்துவது என்பது ஒரு கொலைக்கு ஒப்பானதாகவே சமூக ஆர்வலரை நாங்கள் கருதுகின்றோம். எனவே தமிழக முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தில் நேரடியாக தலையிட்டு உடனடியாக மரம் வெட்டியவர்களை எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக கைது செய்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் சேரன் முரசு செய்திகளை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.